Hello students, இந்த வீடியோல நம்ம exercise set 2.6ல இருக்க questions பார்க்கலாம். அதுல நமக்கு ஒரே ஒரு question தான் இருக்கு. அந்த questionல வந்து நமக்கு 5 subdivision இருக்கு. இப்போ இந்த sum நம்ம solve பண்றதுக்கு முன்னாடி இந்த exercise setக்கான introduction வீடியோ நான் போட்டிருப்பேன். அந்த வீடியோ என்னங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க. அப்பதான் உங்களுக்கு பெட்டரா புரியும். இங்க ஐ கார்டுல வந்து உங்களுக்கு அந்த வீடியோ இப்போ டிஸ்ப்ளே ஆகும். அதை கிளிக் பண்ணி அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க. ஓகே, இப்போ இந்த சம் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு ஈக்குவேஷனுமே இப்போ வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல வந்து 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல வந்து y is equal to 4xன்றது ஒரு ஈக்குவேஷன், y is equal to 2xங்கிறது ஒரு ஈக்குவேஷன், y is equal to xங்கிறது ஒரு ஈக்குவேஷன். இந்த மாதிரி நமக்கு 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 3 ஈக்குவேஷன்லுமே வந்து நம்மளே வந்து எக்ஸோட வேல்யூ என்னங்கிறத அசியூம் பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம y-ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். x-ஓட வேல்யூ என்ன சப்ஸ்டியூட் பண்ணாலும் நமக்கு கிடைக்க போற லைன் வந்து சேம் லைனா தான் இருக்கும். அதனால நம்ம என்ன வேல்யூஸ் வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஆனா நம்ம என்ன பண்ணலாம்னா x-ஓட வேல்யூஸ் நம்ம அசியூம் பண்ணும்போது ஸ்மாலர் நம்பர்ஸா நம்ம வந்து அசியூம் பண்ணணும். அப்படி நம்ம பண்ணும்போது நமக்கு கிராஃப்ல பிளாட் பண்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அதே மாதிரி ஒரு பாசிட்டிவ் நம்பர் அசியூம் பண்ணணும், ஒரு நெகட்டிவ் நம்பர், அதுக்கப்புறம் ஒரு டைம் எக்ஸோட வேல்யூ வந்து 0ன்னு அசியூம் பண்ணணும். அப்போ நம்ம என்னென்ன பண்ணணும்னா ஸ்மாலர் நம்பரா இருக்கணும், அதாவது 1 to 4க்குள்ள இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு நம்பர் வந்து பாசிட்டிவ் நம்பர் அசியூம் பண்ணணும், இன்னொரு நம்பர் வந்து நெகட்டிவ் நம்பர் அசியூம் பண்ணணும், அதே மாதிரி இன்னொரு நம்பர் வந்து 0வா அசியூம் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா 3 கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸோட வேல்யூ பாசிட்டிவா இருக்கணும், செகண்ட் வந்து நெகட்டிவா இருக்கணும், தேர்டு வந்து 0வா இருக்கணும். ஒரு லைனோட ஃபுல் ஸ்ட்ரக்சர் நம்ம பார்க்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் 0ன்னு நம்ம எக்ஸை வந்து அசியூம் பண்ணிக்கிறோம். சரியா? கன்ஃபியூஸ் ஆயிக்க வேணாம். எக்ஸோட நம்பர் வந்து நம்மளே அசியூம் பண்ணிக்கலாம், என்ன நம்பர் வேணாலும் நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். நமக்கு கிராஃப்ல பிளாட் பண்றது சிம்பிளா ஈஸியரா இருக்கணும்ன்றனால நம்ம வந்து ஸ்மாலர் நம்பரை வந்து அசியூம் பண்ணிக்க போறோம். கிராஃப்ல நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைனை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஸ்டாண்டர்டான ஃபார்மேட் என்னன்னா y is equal to ax plus b. இதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம கிட்ட கொடுத்துருக்க எல்லா ஈக்குவேஷன்ஸுமே வந்து நம்ம சால்வ் பண்ண போறோம். நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா y is equal to ax plus bங்கிற ஃபார்மேட்ல தான் நமக்கு கொடுத்த எல்லா ஈக்குவேஷன்ஸுமே இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம சம்ஸும் வந்து சால்வ் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் அண்ட் y வேல்யூஸ் என்னங்கிறது கண்டுபிடிக்கணும். நான் சொன்ன மாதிரி நம்ம என்ன அசியூம் பண்ணணும்னா சின்ன சின்ன நம்பரா அசியூம் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸை நம்ம எப்படி அசியூம் பண்ணிக்க போறோம்னா எக்ஸோட வேல்யூ 0ன்னு அசியூம் பண்ணிக்க போறோம், அதுக்கப்புறம் -1ன்னு அசியூம் பண்ணிக்க போறோம், அதுக்கப்புறம் 2ன்னு அசியூம் பண்ணிக்க போறோம். அப்போ y-ஓட வேல்யூ எப்படி இருக்கும்? இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து x is equal to 0ன்னு அசியூம் பண்ணியிருக்கோம், அடுத்து -1 அப்புறம் 2. அப்போ ஃபர்ஸ்ட் சினாரியோல y is equal to 4xன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 4 into 0னா நம்மளோட y வேல்யூ 0வா இருக்கும். நமக்கு ஃபர்ஸ்ட் கிடைச்ச கோஆர்டினேட்ஸ் என்னன்னா 0, 0. இப்போ அடுத்து நம்ம செகண்ட் கோஆர்டினேட்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். x வந்து -1ன்னு கன்சிடர் பண்றோம். அப்போ இதை இங்க நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 4 into -1. அப்போ x -1ஆ இருக்கும்போது y-ஓட வேல்யூ வந்து -4. இப்போ நமக்கு என்ன கோஆர்டினேட்ஸ் கிடைக்கும்னா -1, -4. இப்போ தேர்ட் கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிக்க நம்ம எக்ஸ் என்னன்னு அசியூம் பண்ணியிருக்கோம்னா 2ன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த இடத்துல 2 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 4 into 2 which is equal to 8. இப்போ எக்ஸோட வேல்யூ 2ஆ இருந்துச்சுன்னா y-ஓட வேல்யூ வந்து 8ஆ இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கோஆர்டினேட்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் லைன் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம பிளாட் பண்ணணும். இப்போ 0, 0 வந்து இங்க இருக்கு, ஆரிஜின்ல இருக்கு. -1, -4 இது x, இது y. எப்பவுமே வந்து இது எழுத மறந்துடாதீங்க. இப்போ xல வந்து -1, yல வந்து -4னா இந்த பாயிண்ட் வந்து இந்த இடத்துல இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நமக்கு இங்க இருக்கு, செகண்ட் பாயிண்ட் வந்து இங்க இருக்கு. இப்போ தேர்ட் பாயிண்ட், அதாவது இந்த கோஆர்டினேட்ஸை நம்ம மார்க் பண்ணோம். 2, 8னா x ஆக்சிஸ்ல 2, y ஆக்சிஸ்ல 8. அப்போ இந்த இடத்துல இருக்கும் நம்மளோட தேர்ட் பாயிண்ட். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இது எல்லாத்தையும் வந்து ஜாயின் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து நம்ம வரையணும். ஓகே, இப்போ வந்து இந்த எல்லா பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணி நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து வரைஞ்சிட்டோம். இந்த கிரீன் கலர் லைன் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட லைன். நீங்க என்ன பண்ணலாம்னா y is equal to 4xன்னு இந்த மாதிரி அந்த லைன் பக்கத்துல எழுதிக்கலாம். இது வந்து ஒரு குட் ப்ராக்டிஸ்.
இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு எப்படி நம்ம வேல்யூஸ் கண்டுபிடிச்சு லைன் வரைஞ்சோமோ அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷனுக்கும் வந்து வேல்யூஸ் என்னங்கிறத கண்டுபிடிக்க போறோம். எப்பவும் போல ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸோட வேல்யூ 0ன்னு வச்சுக்கலாம். அப்போ ஆப்வியஸா ஒயோட வேல்யூ 0 தான் வரும். அடுத்து வந்து எக்ஸோட வேல்யூ -2ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸோட வேல்யூ -2னா இங்க 2x கொடுத்துருக்காங்க. 2 × -2 அப்போ ஒயோட வேல்யூ வந்து நமக்கு -4. இப்போ அடுத்து வந்து எக்ஸோட வேல்யூ 1 அசியூம் பண்ணிக்கலாம். அப்போ 2 × 1 ஒயோட வேல்யூ வந்து நமக்கு 2ன்னு கிடைச்சிரும். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கோஆர்டினேட்ஸை நம்ம ஆல்ரெடி பண்ண மாதிரி பிளாட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நமக்கு கிடைச்ச கோஆர்டினேட் என்ன 0,0, செகண்ட் வந்து -2, -4, தேர்ட் வந்து 1,2. இப்போ இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம பிளாட் பண்ணணும். 0,0னா அது ஆப்வியஸா ஆரிஜின்ல தான் இருக்கும். அதுக்கப்புறம் -2, -4 இது எக்ஸ், இது ஒய். -2 வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல இங்க இருக்கு, -4 வந்து கீழே இங்க இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் வந்து நமக்கு இந்த இடத்துல இருக்கும். ஓகே, இப்போ அடுத்து வந்து இந்த கோஆர்டினேட்ஸ் எக்ஸோட வேல்யூ வந்து 1, ஒய்யோட வேல்யூ வந்து 2. அப்போ பாசிட்டிவ் சைட்ல இங்க இருக்கும் எக்ஸ், ஒய்யோட வேல்யூ 2னா அந்த பாயிண்ட் வந்து இங்க இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஆரிஜின்ல தான் இருக்கு, செகண்ட் ஒன் வந்து இங்க இருக்கு, தேர்ட் ஒன் வந்து இங்க இருக்கு. சரியா? நம்ம A', B', C''ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். இந்த லைனுக்கு மேலேயும் வந்து நம்ம ஈக்குவேஷனோட வேல்யூ என்னங்கிறத எழுதிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் மார்க் பண்ணிட்டோம், செகண்ட் ஈக்குவேஷனும் வந்து பிளாட் பண்ணிட்டோம். இதே மாதிரி இப்போ நம்ம வந்து தேர்ட் ஈக்குவேஷனோட வேல்யூஸ் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். எப்பவும் போல ஃபர்ஸ்ட் வந்து x is equal to 0ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். அப்போ ஆப்வியஸா ஒய்யோட வேல்யூ நமக்கு 0ன்னு தான் கிடைக்கும். அடுத்து வந்து -2ன்னு எக்ஸோட வேல்யூ அசியூம் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க y is equal to சும்மா xன்னே கொடுத்துட்டாங்க. அப்போ y is equal to -2. இப்போ -2வா x இருந்துச்சுன்னா yயும் வந்து -2 தான். அடுத்து எக்ஸோட வேல்யூ வந்து 2ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். அப்போ ஒய்யோட வேல்யூ வந்து 2 தான். இப்போ நமக்கு கோஆர்டினேட்ஸ் என்னென்ன கிடைச்சிருக்குன்னா -2, -2, அதே மாதிரி 2, 2. இது A, இது B, இது C. இப்போ நம்ம இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பிளாட் பண்ணலாம். 0,0 வந்து ஆரிஜின்ல இருக்கும். அதுக்கப்புறம் -2, -2 இப்போ எங்க இருக்கும்னா அந்த பாயிண்ட் வந்து இந்த இடத்துல இருக்கும். இப்போ அடுத்த பாயிண்ட் வந்து எங்க இருக்கும்னா 2, 2. இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல 2 இங்க இருக்கு, ஒய் ஆக்சிஸ்ல 2 இங்க இருக்கு. அப்போ அடுத்த பாயிண்ட் வந்து இங்க இருக்கும். இதை வந்து A2ன்னு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஆரிஜின்ல இருக்கிறது வந்து A2, அதே மாதிரி இந்த பாயிண்ட் வந்து B2, இந்த பாயிண்ட் வந்து C2. நம்ம எல்லா பாயிண்ட்ஸும் மார்க் பண்ணிட்டோம். இதுல வந்து நம்ம ஸ்ட்ரைட் லைன் இப்போ வரையணும். இப்போ இந்த எல்லோ லைன் தான் வந்து நம்ம தேர்ட் ஈக்குவேஷனோட லைன். இப்போ எல்லா ஈக்குவேஷனோட கோஆர்டினேட்ஸும் நம்ம பிளாட் பண்ணிட்டோம். அதே மாதிரி அந்த பாயிண்ட்ஸை வந்து ஜாயினும் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்மளோட டயக்ராம் இருக்கும். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா A and B வேல்யூஸ் என்னங்கிறது கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல வந்து ஏயோட வேல்யூ 4. ஏயோட வேல்யூ என்னன்னா இந்த எக்ஸுக்கு பக்கத்துல என்ன நம்பர் இருக்கோ அதான் வந்து ஏயோட வேல்யூ. எந்த நம்பர் வந்து எக்ஸை மல்டிப்ளை பண்ணுதோ அதை தான் வந்து நம்ம ஏன்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல ஏயோட வேல்யூ வந்து 4. செகண்ட் ஈக்குவேஷன்ல ஏயோட வேல்யூ வந்து 2. தேர்ட் ஈக்குவேஷன்ல ஏயோட வேல்யூ வந்து 1. இப்போ பியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ஃபார்மேட்ல பாருங்களேன், இந்த ஃபார்மேட்ல பியோட வேல்யூ ax பிளஸ் பின்னு இருக்கு. ஒருவேளை இந்த இடத்துல 4x பிளஸ் 1ன்னு இருந்தா நம்ம பியோட வேல்யூ வந்து 1ன்னு எழுதலாம். ஆனா இந்த இடத்துல அப்படி எதுவுமே இல்லை. அதே மாதிரி தான் இங்கேயும் ஒண்ணுமே இல்லை, இங்கேயும் ஒண்ணுமே இல்லை. அப்ப நம்ம என்ன எழுதிடலாம்னா எல்லா ஈக்குவேஷனுக்குமே வந்து பியோட வேல்யூ வந்து 0ன்னு எழுதிடலாம். இப்போ நம்ம ஏயோட வேல்யூஸும் எழுதிட்டோம், பியோட வேல்யூஸும் எழுதிட்டோம். நமக்கு கிடைச்சிருக்க வேல்யூஸ் எல்லாமே ஏயோட வேல்யூஸ் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு. அதனாலதான் நமக்கு லைன்ஸ் வந்து பேரலா இல்லை. அப்ப நம்ம என்ன எழுதிடலாம்னா the values of A for the given equations are not same. Hence, the lines are not parallel. இப்போ நமக்கு கொடுத்திருக்க B வேல்யூஸ் எல்லாமே வந்து 0வா இருக்கு.
வியோட வேல்யூஸ் எல்லாமே ஜீரோவா இருக்கனால தான் எல்லா லைனுமே வந்து y ஆக்சிஸ்ல வந்து ஜீரோல பாஸ் ஆகுது. அப்ப நம்ம என்ன எழுதிடலாம்னா the values of b for the given equations are 0, hence all the lines cut or intercept y axis through origin 0, 0. இதுதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். இதே மாதிரி தான் வந்து நம்ம அடுத்தடுத்து இருக்க கொஸ்டின் எல்லாமே சால்வ் பண்ணணும். இப்போ நம்ம செகண்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணலாம். இப்போ ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் நம்ம எழுதியாச்சு. எப்பவும் போல ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் 0ன்னு அசியூம் பண்ணிக்கலாம், செகண்ட் வந்து 1ன்னு அசியூம் பண்ணிக்கலாம், தேர்ட் வந்து -1ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸ் வந்து 0வா இருக்கும்போது இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா வையும் வந்து 0 ஆயிரும். எக்ஸ் 1ஆ இருக்கும்போது -6 × 1 வந்து -6 தான். அடுத்து -1ஆ இருக்கும்போது -6 × -1 வந்து நமக்கு 6ன்னு வேல்யூ கிடைச்சிரும். இப்போ நம்ம கண்டுபிடிச்ச கோஆர்டினேட்ஸ் என்னன்னா 0, 0, 1, -6, அதுக்கப்புறம் -1, 6. இப்போ இந்த கோஆர்டினேட்ஸ் வந்து நம்ம பிளாட் பண்ணணும். 0, 0னா இங்க இருக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் வந்து எங்க இருக்கும் 1, -6. அப்போ எக்ஸ்ல 1, yல வந்து -6, எக்ஸ்ல 1, yல -6னா இந்த இடத்துல இருக்கும் செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் எங்க இருக்கும்னா இது எக்ஸ்ல -1, yல 6. இப்போ எக்ஸ்ல -1னா இங்க, yல 6னா இந்த இடத்துல இருக்கும் தேர்ட் பாயிண்ட். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த 3 பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து வரையணும். இப்போ நம்ம இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிட்டோம். எப்பவும் போல இந்த ஈக்குவேஷனும் நம்ம இங்க எழுதிடலாம். அப்போ y is equal to -6x. இப்போ அடுத்து வந்து செகண்ட் ஈக்குவேஷன் y is equal to -3x. நம்ம எப்பவும் போல ஃபர்ஸ்ட் வந்து x is equal to 0ன்னு அசியூம் பண்ணிப்போம். அப்போ ஆப்வியஸா yயும் வந்து 0 தான். அடுத்து என்ன பண்ண போறோம்னா x is equal to -1 அசியூம் பண்ண போறோம், அதுக்கப்புறம் 2ன்னு அசியூம் பண்ண போறோம். y is equal to -3x. அப்போ -3 × -1, -3 × -1, அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா +3ன்னு ஆன்சர் கிடைக்கும். இப்போ 2 × -3, அப்போ ஆன்சர் வந்து -6ன்னு கிடைக்கும். இப்போ நமக்கு கிடைச்ச கோஆர்டினேட்ஸ் என்னன்னா 0, 0, -1, 3, 2, -6. இப்போ இது எல்லாமே பிளாட் பண்ணிட்டு நம்ம வந்து லைன் வந்து ஜாயின் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இருக்க பாயிண்ட் வந்து ஆரிஜின்ல தான் இருக்கு, செகண்ட் இருக்க பாயிண்ட் வந்து -1, 3. அப்போ இது எக்ஸோட வேல்யூ, இது வையோட வேல்யூ. எக்ஸோட வேல்யூ இங்க இருக்கு -1, y வந்து 3. அப்போ இந்த இடத்துல செகண்ட் பாயிண்ட் இருக்கும். தேர்ட் பாயிண்ட் வந்து 2, -6. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல 2, y ஆக்சிஸ்ல -6. அப்போ இந்த இடத்துல நம்மளோட தேர்ட் பாயிண்ட் இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணோம்னா நமக்கு லைனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சிடும். இப்படிதான் வந்து நம்ம செகண்ட் ஈக்குவேஷனோட லைன் இருக்கும். எப்பவும் போல அந்த ஈக்குவேஷனும் வந்து நம்ம இங்க மார்க் பண்ணிடலாம். அப்போ y is equal to -3x. இப்போ அடுத்து வந்து தேர்ட் ஈக்குவேஷன்ல நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி yயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இங்க வந்து வெறும் -x தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்க என்ன x வேல்யூ சப்ஸ்டியூட் பண்றீங்களோ அதோட மைனஸ் சைன்ல இருக்க வேல்யூ தான் வந்து yயோட வேல்யூ. ஃபர்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ -1 அசியூம் பண்ணிக்கலாம். அப்போ yயோட வேல்யூ வந்து 1 இருக்கும். அடுத்து எக்ஸோட வேல்யூ 1 அசியூம் பண்ணிக்கலாம். அப்போ yயோட வேல்யூ வந்து -1 இருக்கும். அப்போ நமக்கு கிடைச்ச கோஆர்டினேட்ஸ் என்னன்னா 0, 0, -1, 1, 1, -1. ஃபர்ஸ்ட் இருக்க பாயிண்ட் வந்து ஆரிஜின்ல இருக்கும், செகண்ட் இருக்க பாயிண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல -1, y ஆக்சிஸ்ல 1. அப்போ -1, 1னா இந்த இடத்துல இருக்கும். தேர்ட் இருக்க பாயிண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல 1, y ஆக்சிஸ்ல -1. அப்ப அந்த பாயிண்ட் வந்து இந்த இடத்துல இருக்கும். இதுதான் வந்து நம்மளோட தேர்ட் பாயிண்ட். இப்போ இதெல்லாம் ஜாயின் பண்ற மாதிரி நம்ம ஒரு லைன் வரையணும். எப்பவும் போல இந்த லைனோட ஈக்குவேஷன் என்னங்கிறத எழுதிடலாம். y is equal to -x. ஓகே, இப்போ நம்ம எல்லா லைன்ஸுமே வந்து வரைஞ்சிட்டோம்.
இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா a and b ஓட வேல்யூஸ் என்னங்கிறது கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல பாருங்க a ஓட வேல்யூ வந்து -6, செகண்ட் ஈக்குவேஷன்ல a ஓட வேல்யூ வந்து -3, தேர்ட் ஈக்குவேஷன்ல வந்து a ஓட வேல்யூ வந்து -1, b ஓட வேல்யூ வந்து 0, செகண்ட்லயும் வந்து 0, தேர்ட்லயும் வந்து 0. a values in the given equations are different, hence the lines are not parallel. அதே மாதிரி b values in the given equation is equal to 0, hence all lines cut or intercepts y through origin 0,0. இதுதான் வந்து இந்த क्वेश्चनோட ஆன்சர். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாருக்காச்சும் ஆன்லைன் டியூஷன் வேணும்னா இங்க இருக்க நம்பர் வச்சு நீங்க காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து வந்து தேர்ட் ஈக்குவேஷன் y is equal to 5x, y is equal to -5x. ஃபர்ஸ்ட் வந்து எப்பவும் போல 0ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். அப்போ y ஓட வேல்யூ வந்து 0 தான். அடுத்து வந்து -1 வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ -1ன்னா 5 into -1 வந்து -5, அதுக்கப்புறம் 5 into 1 வந்து 5. அப்போ நமக்கு கிடைச்ச கோஆர்டினேட்ஸ் வந்து 0, 0, -1, -5, 1, 5. அப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம பிளாட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஆரிஜின்ல இருக்கும், செகண்ட் வந்து -1, -5. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல -1னா இங்க இருக்கும், -5னா இங்க கீழே. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதாவது செகண்ட் பாயிண்ட். அடுத்து தேர்ட் பாயிண்ட் வந்து 1, 5. அதை நம்ம பிளாட் பண்ணோம்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல 1, y ஆக்சிஸ்ல 5. ஸோ இங்க இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ஜாயின் பண்ணணும். நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட லைன் வந்து இப்படிதான் இருக்கும். அப்போ இதுகிட்டே எழுதிக்கலாம் y is equal to 5x. இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா செகண்ட் ஈக்குவேஷனுக்கான வேல்யூஸ் கண்டுபிடிக்க போறோம். செகண்ட் வந்து -5 தான். அப்போ வழக்கம் போல x 0னா y 0. ஃபர்ஸ்ட் வந்து 1ன்னு எடுத்துக்கலாம், செகண்ட் ஒன் வந்து -1ன்னு எடுத்துக்கலாம். எக்ஸோட வேல்யூ 1னா y-ஓட வேல்யூ வந்து -5, எக்ஸோட வேல்யூ வந்து -1னா y-ஓட வேல்யூ வந்து +5. அப்போ நமக்கு கிடைச்ச கோஆர்டினேட்ஸ் என்னன்னா 1, -5, அதே மாதிரி -1, 5. இதை நம்ம மார்க் பண்ணி நம்ம லைன் வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து எப்பவும் போல ஆரிஜின்ல இருக்கும். அடுத்து வந்து 1, -5. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல 1, y ஆக்சிஸ்ல -5னா இந்த இடத்துல இருக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதாவது செகண்ட் பாயிண்ட். அடுத்து தேர்ட் பாயிண்ட் வந்து -1, 5. இப்போ -1, 5னா இந்த இடத்துல இருக்கும். அப்படியே இந்த லைனுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா இருக்கும். சரியா? இப்போ இந்த பிளாட்ஸும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஈக்குவேஷன்ல நமக்கு கிடைச்ச லைன் இதுதான். எப்பவும் போல அதையும் நம்ம மார்க் பண்ணிடலாம். y is equal to -5x. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னா a and b வேல்யூஸ் என்னங்கிறது கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல a is equal to 5, செகண்ட் ஈக்குவேஷன்ல a is equal to -5. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லயும் b ஓட வேல்யூ 0 தான், செகண்ட் ஈக்குவேஷன்லயும் b ஓட வேல்யூ 0 தான். அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா a values in the given equation is not equal, hence the lines are not parallel. Lines are not parallel. B values in the given equation is equal to 0, hence the lines intercept or cut y-axis on origin 0, 0. இதுதான் வந்து
தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர். இப்போ அடுத்து ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். அதுல நமக்கு 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு இப்போ நம்ம என்ன கோஆர்டினேட்ஸ்ங்கிறத கண்டுபிடிக்கலாம். எப்பவும் போல ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸோட வேல்யூ 0ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். அப்போ இந்த ஈக்குவேஷன்ல வந்து எக்ஸோட வேல்யூ நம்ம 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 3 into 0 minus 1. அப்போ 0 minus 1 y-ஓட வேல்யூ என்னன்னா -1. அப்போ எக்ஸ் வந்து 0வா இருக்கும்போது நமக்கு என்ன கோஆர்டினேட்ஸ்னா 0, -1. அடுத்து எக்ஸ் வந்து -1 கன்சிடர் பண்ணிக்கலாம். எக்ஸ் வந்து -1ஆ இருக்கும்போது 3 into -1 -1. அப்போ 3 into -1 வந்து -3. -3 -1 is equal to -4. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு -1ஆ இருக்கும்போது y-ஓட வேல்யூ வந்து -4. இப்போ அடுத்து எக்ஸோட வேல்யூ 1ன்னு கன்சிடர் பண்ண போறோம். அப்போ 1ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 3 into 1 -1. அப்போ 3 - 1 which is equal to 2. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 1ஆ இருந்தா y-ஓட வேல்யூ வந்து 2. நம்ம வந்து 3 கோஆர்டினேட்ஸ்மே வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம பிளாட் பண்ணிட்டு அந்த பாயிண்ட்ஸை வந்து ஜாயின் பண்ணிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 0, -1. எக்ஸ் ஆக்சிஸ்ல 0, y ஆக்சிஸ்ல -1. இதுதான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ அடுத்து வந்து செகண்ட் பாயிண்ட் -1, -4. இப்போ -1 இங்க இருக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ல, -4 வந்து இங்க இருக்கு. இது வந்து நம்மளோட செகண்ட் பாயிண்ட். இப்போ அடுத்து தேர்ட் பாயிண்ட் 1, 2. எக்ஸ் ஆக்சிஸ்ல 1, y ஆக்சிஸ்ல 2. அப்போ நம்மளோட தேர்ட் பாயிண்ட் வந்து இங்க இருக்கு. இப்போ இந்த பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ற மாதிரி நம்ம லைன் வரைஞ்சாச்சு. அந்த லைன் கிட்டேயே அது எந்த ஈக்குவேஷன்ங்கிறத எழுதிக்கோங்க. இது வந்து y is equal to 3x minus 1. இப்போ இந்த ஈக்குவேஷனோட கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிக்கணும். y is equal to 3xன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் x is equal to 0னா 3 into 0னா y-ஓட வேல்யூ வந்து 0 தான். இந்த இடத்துல நம்ம 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது y-ஓட வேல்யூவும் நமக்கு 0ன்னு தான் கிடைக்கும். அடுத்து x is equal to -1ன்னு வச்சுக்கலாம். இப்போ 3 into -1 is equal to -3. x -1னா y வந்து -3. அடுத்து xோட வேல்யூ 2ன்னு வச்சுக்கலாம். அப்போ 3 into 2 is equal to 6. xோட வேல்யூ 2னா y-ஓட வேல்யூ வந்து 6. நம்ம என்ன பண்ணிட்டோம்னா 3 கோஆர்டினேட்ஸும் கண்டுபிடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து 0, 0. செகண்ட் வந்து -1, -3. தேர்ட் வந்து 2, 6. இப்போ இது எல்லாமே வந்து நம்ம பிளாட் பண்ணணும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து செகண்ட் ஒன் வந்து -1, -3. இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல -1, y ஆக்சிஸ்ல -3. எக்ஸ் ஆக்சிஸ்ல -1னா இங்க, y ஆக்சிஸ்ல -3னா அந்த பாயிண்ட் வந்து இங்க இருக்கும். இப்போ அடுத்து வந்து தேர்ட் கோஆர்டினேட்ஸ் 2, 6. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல 2, y ஆக்சிஸ்ல 6. அந்த பாயிண்ட் வந்து இங்க இருக்கும். இது கொஞ்சம் பெருசா இருக்கு இந்த யூனிட்ஸ் எல்லாம், அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்க இருக்க யூனிட்ஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அதை பேஸ் பண்ணி நம்ம பாயிண்ட்ஸ் வச்சுக்கலாம். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட லைன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம எப்பவும் போல இங்க பக்கத்துல அதோட ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். y is equal to 3x. இப்போ இதே மாதிரி அடுத்த ஈக்குவேஷனோட கோஆர்டினேட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து x is equal to 0ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். அப்போ 3 into 0 plus 1. அப்போ y-ஓட வேல்யூ வந்து 1. செகண்ட் வந்து x is equal to 2ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். அப்போ 3 into 2 plus 1. அப்போ y-ஓட வேல்யூ வந்து 3 into 2 6 plus 1 7. தேர்ட் வந்து -2ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். அப்போ ஆன்சர் வந்து எப்படி இருக்கும்னா 3 into -2 plus 1 which is equal to -6 plus 1 அப்படின்னா -5 தான் வந்து நம்மளோட y-ஓட வேல்யூ. இப்போ -2ஆ இருந்துச்சுன்னா y-ஓட வேல்யூ வந்து -5. அப்போ இந்த ஈக்குவேஷனோட கோஆர்டினேட்ஸ் என்ன 0, 1, 2, 7, -2, -5. இப்போ இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம பிளாட் பண்ணணும். 0, 1னா எக்ஸ் ஆக்சிஸ்ல 0, y ஆக்சிஸ்ல 1னா இங்க இருக்கும் இந்த பாயிண்ட். 2, 7 வந்து எக்ஸ்ல 2, yல 7னா இந்த இடத்துல இருக்கும் பாயிண்ட். அடுத்து -2, -5. அப்போ -2 இங்க இருக்கும், -5 வந்து இங்க இருக்கும். அப்போ இந்த இடத்துல நமக்கு பாயிண்ட் இருக்கும். இந்த ஈக்குவேஷன் இப்போதைக்கு நம்ம அழிச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்மளோட பாயிண்ட் இருக்கும்.
நம்ம என்ன பண்ணோம்னா இந்த 3 பாயிண்ட்டையும் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். இப்போ நம்ம ஏயோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல ஏயோட வேல்யூ 3, அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன்லயும் ஏயோட வேல்யூ 3, தேர்ட் ஈக்குவேஷன்லயும் ஏயோட வேல்யூ 3. இப்போ பி வேல்யூ இங்க வந்து -1 கொடுத்துருக்காங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல -1 b யோட வேல்யூ, செகண்ட் ஈக்குவேஷன்ல bங்கிற டேர்மே இல்லை, அப்போ 0, தேர்ட் ஈக்குவேஷன்ல +1. நமக்கு இருக்க ஏ வேல்யூஸ் எல்லாமே ஈக்குவலா இருக்கனால, சேம் வேல்யூஸா இருக்கனால நமக்கு லைன்ஸ் வந்து பேரலா இருக்கு. நமக்கு இருக்க பி வேல்யூஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கனால எல்லா லைன்ஸுமே வந்து ஒரே லைன்ல, அதாவது ஒரே பாயிண்ட்ல வந்து y ஆக்சிஸை வந்து கட் பண்ணல. ஸோ நம்ம என்ன எழுதிடலாம்னா, all the a values in the given equation is the same, bracketல 3ன்னு போட்டுக்கலாம். Hence the lines are parallel. அதே மாதிரி all the b values in the given equations are not the same, hence in your given equation r போட்டுக்கலாம். Okay, are not the same, hence the lines do not intercept or cut the y-axis at the same point. இதுதான் வந்து நம்மளோட 4th subdivision. இப்போ அடுத்து வந்து நம்ம 5th subdivision பார்க்கலாம். 5th subdivisionல நமக்கு 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து -2x - 3, செகண்ட் வந்து y is equal to -2x, தேர்ட் வந்து y is equal to 2x plus 3. இங்க x ஓட வேல்யூ, இங்க y ஓட வேல்யூ. x வந்து ஃபர்ஸ்ட் 0ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு தான் நம்ம கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து 0ன்னு அசியூம் பண்ணிட்டோம். அப்போ -2 × 0 - 3, 0 - 3. அப்போ y ஓட வேல்யூ என்னன்னா -3. இப்போ அடுத்து x ஓட வேல்யூ வந்து -2ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம இங்க -2 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா -2 × -2 -3, அப்போ +4 - 3. இந்த மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும். அப்போ -2 × -2னா +4 - 3. அப்போ ஆன்சர் வந்து 1. x வந்து -2ஆ இருந்தா y ஓட வேல்யூ வந்து 1. இப்போ அடுத்து x ஓட வேல்யூ 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். -2 × 2 -3. அப்போ -2 × 2 வந்து -4 - 3. அப்போ ஆன்சர் வந்து -7. x வந்து 2ஆ இருந்தா y ஓட வேல்யூ வந்து -7. ஸோ இப்போ நமக்கு வந்து 3 கோஆர்டினேட்ஸுமே தெரிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் வந்து 0, -3, செகண்ட் வந்து -2, 1, தேர்ட் வந்து 2, -7. இப்போ நம்ம அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பிளாட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து 0, -3. அப்போ x ஆக்சிஸ்ல 0, y ஆக்சிஸ்ல -3. x ஆக்சிஸ்ல 0, y ஆக்சிஸ்ல -3னா நம்ம பாயிண்ட் வந்து இங்க இருக்கும். அடுத்து செகண்ட் பாயிண்ட்ல வந்து x ஆக்சிஸ்ல -2, y ஆக்சிஸ்ல 1. இப்போ x ஆக்சிஸ்ல -2னா இங்க, y ஆக்சிஸ்ல 1னா இங்க. ஓகே, இப்போ அடுத்து வந்து 2, -7. x ஆக்சிஸ்ல 2, y ஆக்சிஸ்ல -7. x ஆக்சிஸ்ல 2னா இங்க, y ஆக்சிஸ்ல -7னா இந்த இடத்துல இருக்கும் நம்மளோட பாயிண்ட். இப்போ நம்ம இந்த 3 பாயிண்ட்ஸையும் மர்ஜ் பண்ற மாதிரி ஒரு லைன் வரையணும். இப்போ அடுத்து வந்து செகண்ட் ஈக்குவேஷனோட கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் x ஓட வேல்யூ 0ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். அப்போ y ஓட வேல்யூ வந்து y is equal to -2 × 0. அப்போ y is equal to 0. x 0வா இருக்கும்போது yயும் 0. அடுத்து x வந்து -1 அசியூம் பண்ணிக்கலாம். y is equal to -2 × -1. அப்போ +2 தான் வந்து நம்மளோட y வேல்யூ. எப்போ x வந்து -1ஆ இருக்கும்போது y ஓட வேல்யூ வந்து +2. அடுத்து x ஓட வேல்யூ வந்து 1ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ y is equal to
-2 into 1 அப்போ y is equal to -2. x வந்து 1 இருக்கும்போது y ஓட வேல்யூ வந்து -2. இப்போ நம்ம வந்து என்னென்ன கோஆர்டினேட்ஸ்னு கண்டுபிடிக்கணும். 0, 0 ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட், செகண்ட் வந்து -1, 2, தேர்ட் வந்து 1, -2. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம பிளாட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 0, 0னா ஆரிஜின்ல தான் இருக்கும் அந்த பாயிண்ட். அடுத்து -1, 2 இது x ஆக்சிஸ்ல -1, y ஆக்சிஸ்ல 2. x ஆக்சிஸ்ல -1னா இங்க, y ஆக்சிஸ்ல 2னா நம்மளோட பாயிண்ட் வந்து இந்த இடத்துல இருக்கும். அடுத்து தேர்ட் பாயிண்ட் வந்து 1, -2. x ஆக்சிஸ்ல 1, y ஆக்சிஸ்ல -2னா நம்மளோட பாயிண்ட் வந்து இங்க இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த மூணு பாயிண்ட்ஸும் இப்போ வந்து ஜாயின் பண்ணும். இப்போ அடுத்து இந்த கடைசி ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் வந்து x is equal to 0ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். அப்போ y is equal to 2 into 0 plus 3. இப்போ y ஓட வேல்யூ வந்து 3. x 0வா இருக்கும்போது y ஓட வேல்யூ 3. அடுத்து x ஓட வேல்யூ வந்து -1 நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ y is equal to 2 into -1 plus 3. அப்போ y ஓட வேல்யூ வந்து -2 plus 3னா y ஓட வேல்யூ 1. -1, 1. அடுத்து x ஓட வேல்யூ வந்து 1 கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ y is equal to 2 into 1 plus 3 which is equal to 2 plus 3. அப்போ y ஓட வேல்யூ வந்து 5. இப்போ நமக்கு கிடைச்ச கோஆர்டினேட்ஸ் என்ன? 0, 3, -1, 1, 1, 1, 5. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பிளாட் பண்ணோம்னா 0, 3 எங்க இருக்கும்? x ஆக்சிஸ்ல 0, y ஆக்சிஸ்ல 3. அந்த பாயிண்ட் வந்து இங்க இருக்கும். இப்போ அடுத்து வந்து -1, 1. -1, 1ஓட பாயிண்ட் எங்க இருக்கும்னா x ஆக்சிஸ்ல -1, y ஆக்சிஸ்ல 1னா அந்த பாயிண்ட் வந்து இங்க இருக்கும். இப்போ அடுத்து வந்து 1, 5, x ஆக்சிஸ்ல 1, y ஆக்சிஸ்ல 5. பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம மர்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட லைன்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னா a and b வேல்யூஸ் என்னங்கிறது கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல a ஓட வேல்யூ வந்து -2, செகண்ட் ஈக்குவேஷன்லயும் -2, தேர்ட் ஈக்குவேஷன்ல வந்து +2. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல b ஓட வேல்யூ வந்து -3, செகண்ட் ஈக்குவேஷன்ல வந்து 0. b ஓட வேல்யூவே நம்ம கொடுக்கல, கரெக்டா? அப்ப b is equal to 0. தேர்ட் ஈக்குவேஷன்ல வந்து b ஓட வேல்யூ வந்து 3. a values in two equations are equal, hence the corresponding equations lines are parallel to each other. இங்கேயும் நமக்கு a வேல்யூ -2 தான், இங்கேயும் -2 தான். அதனால தான் நமக்கு இந்த ரெண்டு லைன் வந்து parallel-ஆ இருக்கு. சரியா? b values in the given equations are not same, hence the lines do not intercept or cut y-axis in the same point. இதோட இந்த questionும் முடிஞ்சிச்சு, இந்த exercise setும் முடிஞ்சிச்சு. இனி அடுத்த வீடியோல end of chapter questions பார்க்கலாம். Until then, keep watching and stay connected.